சாமான் பார்ப்போமே என்னென்ன சாமான் என்னடாப்பா வாசமும் வாசம் வாஜின மாதிரி சொல்லுங்க உங்களோட கதையில பார்த்து தொண்டன் வந்து அப்படியே பயத்தங்காய் இருக்கு. அடுத்த மஞ்சள் தூளங்கள் எடுக்கு இங்க எடுக்க சும்மா போட்டு சாப்பிடவும் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். நான் சிந்துஜன். நான் கண்ணன். நீங்கள் சொல்லத்தான் நீங்கள் சுத்தப்பட்டு அதாவது பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து எங்கே நிற்கிறோம்டா எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு காணிக்கு வந்து நிற்கிறோம். தென்னந்தோப்பு அதாவது காணி எடுத்துருக்கு அது தென்னந்தோப்புக்கு வந்து நிற்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பின்னுக்கு வந்து மழையும் பெய்யுன்றது எங்களை வீடியோ பார்த்தாலே விளங்கு எல்லாருக்கும் மழை தான் பெய்யுது எங்கள் ஊர்லேருந்து. ஏன்னா எங்களோட வீட்டில் நாங்கள் போகிற இடம்லாம் தயாரம் பண்ணுற வழியில் சத்தங்க இருக்குமே. அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து எங்களோட வீடியோவில் வந்து புதுசாக வந்திருக்கேன். புதுசாக இருக்கும்போது வீடியோக்கு வந்து எங்கள் மாமா தான் இன்றைக்கு வந்து வேலை இல்லை அப்படின்னு இங்கே வந்து இருக்கு. இங்கே காற்றடிச்சது. அப்புறம் அந்த காற்றடிச்சு இருந்தால் வந்துட்டு அடிச்சது வந்து மழை தானே குடி காற்றடிச்சு அப்போ வந்துட்டு வந்ததாங்க இன்றைக்கு எல்லாம் நிற்கிறாங்களோட ஒரு பிளானண்டை போட்டோம். இப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து உண்மையாலே வந்து ஒரு நாக்குக்கு சுவையான ஒரு சாரசாரமான ஒரு கூழ் ஒன்று தான் காய்ச்சி இன்றைக்கு குடிக்க போகிறோம். உங்களுக்கு வந்து மழைக்கே ஊற்றி பார்ப்போம். இல்லாட வெயிலுக்காக குடிக்கிறேன். வித்தியாசம் மழை டைம் ஆட்டுறதுக்காக எல்லாம் வித்தியாசம் செஞ்சு பார்ப்போம். எல்லாரையும் மாதிரியும் போகக்கூடாது. நாங்கள் இன்றைக்கு கூழ் காய்ச்சலுக்கு தேவையான பொருட்களையும் பார்த்துட்டு வேலைக்கு துவங்குவோம். நேரம் வந்து கொஞ்சம் நஞ்சு 2-3 சாமான் எல்லா சாமானையும் காட்டி அதெல்லாம் ரெடி பண்ணி எடுக்கணும். அதை வந்து எல்லாம் வாங்கி கொண்டு வச்சுக்கிட்டாக்கி நீ அதில் வெட்டி கழுகி எல்லாம் எடுக்கணும். அதை வந்து மினக்கெடு. இதில் வந்து நாங்கள் கணக்கு நேரம் கலைக்கல. நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோமே. வீடியோக்குள்ளே போயிட்டு நாங்கள் என்னென்ன மாதிரி எல்லாம் செய்ய போகிறோம்ன்றது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு முதல்ல எங்கள் சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வர்றாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு குடும்பம் பெருமே. இப்போ நாங்கள் செய்ய போகிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூடுக்குள்ளே போவோமே. வாங்க இப்போ நாங்கள் அதுக்கு தேவையான சாமானை நான் தான் போய் இப்போ காட்டப்புறம் மாமாவும் சொல்ல போய் 2 மாமாவும் பேசாமல் இருக்கு. கொஞ்சம் தெரியா மழை டைமில் காய்க்க மாட்டேன். சரி நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம். சொல்லுங்க மாமா. இவர் மரக்கறியை காட்டுவார். நாம் மீனலை காட்டுவோம். சரியா நீங்க சொல்லுங்க. மெயினான சாமான என்ன நண்டு வண்டிக்கு சின்ன நண்டு தான். கொஞ்சம் பிரியாண்ட வழியா சின்ன நண்டு நம்ம போடணும். அப்ப பாத்தி தம்பிக்கு தெரியுது. இந்த தொண்டன் மீன் இருக்குல்ல தொண்டன் சூடு எல்லாம் போட்டா நல்ல சின்ன மீன் எல்லாம் போடணும். கூழுக்கு இறால் என்ன இறால் வேண்டி இருக்கிறோம். 1 கிலோ இறால் வேண்டி நாங்கள். அடுத்த இந்த திருக்க வாங்கியிருக்கோம். அடுத்து இது என்ன கருவாடு? புலமீன் கருவாடும் வாங்கியிருக்கு. நல்ல பெருசா இருக்கு. கூழுக்கு பெருசா போடுறதில்ல. நாங்கள் கருவாடும் நாங்கள் கருவாடு எல்லாத்தையும் போட்டுருவோம். சரி இப்போ மரக்கறியில் சொல்லுங்க மாமா. மரக்கறி வந்து முருகமில்லை பயத்தங்காய் இருக்கு, மரவள்ளி கிழங்கு, பிலாக்கொட்டை, பிலாக்கொட்டை, புளியம்பழம், கருவேப்பிலை, அடுத்த உள்ளி. மெயினான சாமான் உள்ளி. அடுத்து வந்து மற்ற சாமான் செத்தல் எல்லாம் ஓகே காணுமே. அடுத்த வந்து இஞ்சால பெருஞ்சீரகம், மிளகு, மற்றது சின்ன சீரகம். அடுத்த வந்து உப்பு. அடுத்த மஞ்சள் தூளங்கள் அடகு மஞ்சள். இது உடல் அது வந்து எங்கட ரித்துக்குட்டி. சரி இப்போ நாங்கள் வந்து எங்களோட எல்லா தேவையான சாமான்லாம் சொல்லிட்டோம். இதான் வந்து ஒரு கூழ் செய்யக்கூடிய சாமான். இதை விட நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் கணக்கு மீன்கள். இப்போ நாங்கள் அதில் ரெடி பண்ணி எடுப்போம். என்ன சரி அப்போ இப்போ வந்து நாங்கள் வந்து என்ன இப்போ யார் என்ன வெட்ட போறீங்க? சரி அத்தையும் வந்து இன்றைக்கு வரையில 7வது வழியில் இங்கெல்லாம் வந்து கூழுக்கு வராமல் இருக்கிற வார்த்தை குடிக்க கஷ்டம். கூழுக்கு மேலே வந்து சின்ன எல்லாமே வந்து இந்த சின்ன சின்ன சாமான்லாம் சேர்க்கணும். அப்பதான் டேஸ்ட் போடுறது அது ஒரு டேஸ்ட் இருக்குன்னு. இப்போ வந்து
நண்டு மாமா உடைக்கிறார், இங்கே பிளாக்கோட்டை மாமா உடைக்கிறார், இங்கே இறால் வந்து நான் உடைச்சு கொண்டு இருக்கிறேன்னு இங்கே உடைச்சி வச்சுக்கிட்டாரு. அப்போ நாங்கள் இப்போ வந்து எல்லாம் என்ன டேஸ்டாக இருக்குமே அம்மா நல்ல கார சாரமாக இருக்கும் பாயில். அந்த சில பேர் சொல்கிறவே இல்லை அந்த கூழ் குடித்தா கண்ணால் கண்ணீர் வரணும், அதான் உண்மையான கூழண்டு என்ன கூழ் வந்து காய்ச்சி குடிக்கிறது தடிமையான நேரங்கள், அந்த தடிமையான நேரத்தில் காய்ச்சி குடிக்கிறது. இதுக்கு எனக்கு ஏற்கனவே தடிமை தான். அப்போ இண்டியோட எல்லாம் வருத்தம் எல்லாம் மாறிடும். அப்போ எந்தையும் கூழ் வாய்ச்சது தம்பிக்காண்டி தான் கூழ் வாய்ச்சிடும். அப்போ நாங்கள் எல்லாம் செஞ்சு விட்டு பார்ப்போமே. நான் வந்து நாங்கள் எல்லாம் பட்டி எடுத்தாச்சு என்னமா எல்லா சாமானும் பட்டி எடுத்தாச்சு. மீன், நண்டு, திருக்க, இறால், அடுத்த கருவாடாங்கள் எடுக்கணும் தான் பட்டோம். கடைசியாக தான் எடுக்கணும். ஒன்றுண்டா கழுவி ரெடி பண்ணி எடுப்போமே நம்ம களி எடுக்கும் 2 நான் கழுவிலாம் எடுப்பேன். யோசிப்பேன் எல்லாம் நீட்டாக தான் செய்திடுவோம். நான் செய்தவர்களுக்கு தான் கொடுத்தேன். இது வந்து திருக்கேன், இது திருக்க. இப்போ கழுவுறது வந்து உங்களுக்கு எல்லாம் காணுங்க. எனக்கு சும்மா போட்டு சாப்பிடாம இல்லை ஒன்று. சும்மா அளவாக குடிச்சு இப்போ மதியத்தோட மட்டும்தான் வச்சு குடிக்கலாம் கூழ். எனக்கு 2-3 பொடிகளுக்கும் கொடுப்பேன். தெரிஞ்ச இப்போ உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்கிறான் கூழ் குடிச்சிட்டு போகக்கூடாது. பெரிய சந்தோஷமாக இருக்கும். கூழண்டாலும் எல்லாருக்கும் இருப்பேன். எல்லாம் வந்து டெய்லியாக காய்ச்சிடாது கூழ் வந்து காய்ச்சிடா. இப்போ காய்ச்சி 6000 ரூபா சிலவுமா. இப்போ நார்மலாகவே எங்களுக்கு முடிஞ்சிருக்கு நல்ல காசு. ஆனால் இதுக்கு இப்போ அதாவது மீன் ஆசைப்பட்டா இன்னும் செய்கிற காசை பார்க்கிற இன்னும் ஒன்றும் செய்யல. சரி பேர் கழுவியாச்சா காணுமா கழுவினது? அது 2 தண்ணி கழுவி தான் காணும். கழுவினாலும் சத்து எல்லாம் போடுமா? சத்து போடுற அப்படின்னு இல்லை. ஏன் சும்மா தேவையான கழுவுறேன் என்னது கழுவும். இது வந்து இறால். அதில் வந்து இறால் வந்து மூஞ்சி எல்லாம் போட்டு விடாது. அப்படியே போட்டு மூஞ்சி தனியாக கழட்டி போட்டுக்காது. மூஞ்சியை தனியாக புரிம்பா கழட்டி போட்டுருங்களா? அப்படியே போட்டுருங்களோ? இல்லை மூஞ்சியை புரிம்பா கழட்டி போட்டுவாது. இதெல்லாம் கழுவி எடுத்துட்டு நாங்கள் இனி அடுப்போட மூடி ரெடி பண்ணால் சரி என்ன அங்கே போட்டு நாங்கள் கோழி அங்கே வந்து தட்டி கொண்டு அடைச்சி விட்டாச்சு. ஏன்னா சமைக்கிற இடத்துல டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நாங்கள் அது 2 இடத்துல வந்து இன்னொன்று என்ன செய்யுது எங்களுக்கும் ஒரு சந்தோஷத்துக்காண்டி பொடிகள் எல்லாம் வந்து குடிப்பாங்க. வீட்டேண்டா ஒரு திரும்ப மாட்டாங்க. இதெண்டா வருவாங்க. இதில் இதை காய்ச்சி போட்டு கூப்பிட்டு கொடுக்குறாங்க. ரைட். இப்போ வந்து மீனும் கழுவியாச்சு. இன்னொரு கழுவணுமோ? இல்லை 2 தண்ணி கழுவியாச்சு. 2 தண்ணி கழுவணும். முந்தைய ஆசை கழுவணும். இன்னும் கிளம்புவோம். சரி அப்புறம் நான் ரைட். அப்படி நான் வெள்ளி காசு மாதிரி இருக்கேன். எல்லாம் களி நல்லா நீட்டாக இருக்குது. அடுத்து நண்டுண்ணே நண்டு களினா சரி வேலை முடிஞ்சிடும். மரக்கறியெல்லாம் பட்டி எடுத்தா ஜனமா என்ன பேச நினைக்கிறீங்க? மரக்கறியெல்லாம் ஒண்டா அப்படியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாக்கு எல்லாம் கழுவுவோம். படையா கழுவுவோம். ஏண்டா வந்தோண்டு யோசிப்பீங்க. எங்கே போடுவாங்க? சந்தோஷமாக காய்ச்சி குடிக்கலாம். இன்னொரு 4 சந்தோஷமாக இருக்கு. சொன்னா வார காக்கள் நிறைய பேர் இருக்கு. இப்போ போனட்டு சொன்னால் வந்து நிற்பாங்க எல்லாம் கூலண்டாள். ரைட். இப்போ மரக்கறியெல்லாம் களி எடுத்தாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சேன்னா இப்போ இனி வந்து அடுப்பை மூட்டி சமைக்க சரி கூலை காய்ச்சி சரி எல்லா சாமானும் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எல்லாமே இப்போ ரெடி. நண்டு ரெடி, வாழைக்காய் ரெடி, மண்டைக்காய் ரெடி. வாழைக்காய் போடுறதோ சொல்கிறேன். இருக்க உள்ளி செத்தல் அங்கே எல்லாமே எடுத்து வச்சாச்சு. எல்லாம் காட்டின சாமான் தான். எல்லாம் காட்டின சாமான் தானே. நாங்கள் இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அடுப்பை மூட்டியே நீ ரைட் மூட்டுங்க. ரைட். இப்போ மாமா அடுப்பு மூட்டுங்க. சரி நீங்கள் மூட்டுங்க. எல்லாம் மூட்டியாச்சுண்ணே. அடுப்பு கொஞ்சம் வெறிய பஞ்சு படுதான்னு இருக்கணும். அது சரியோ. இப்போ வந்து அடுப்பில் தண்ணியெல்லாம் பச்சாச்சு. அடுப்பு நல்லா எரியுது பஞ்சு போடாமல். அப்போ வந்து மாமா நீ செத்தல் அடுத்து உள்ளியெல்லாம் போட்டு அடிக்க போகிறீங்க என்ன? செத்தல் அடுத்து வேறு என்ன அடிக்கணும்? செத்தலை போடுவோம். செத்தலை அடிக்க எடுத்து போட்டு என்ன பேர் கடுகு இல்லை பாருங்க. என்ன மிளகு, சின்ன சீரகம்,
ஜீரகம் கொஞ்சம் போடணும். அடுத்த வந்து உள்ளி, மஞ்சள் தான் கதை போடுறது. மஞ்சள் அது இந்த இறால்கள் இருக்குது தானே, அதுகளுக்கு வடியாக பிரட்டி போட்டு வடியாக அடிச்சு எடுக்கணும் இல்லை பவுடரா கட்டத்தூள் மாதிரி. இதுதான் கூழுக்கு வேலை. விசேஷமான சாமான் இல்லை. கூழுக்கெல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கிறேன். அடுத்த சாமான் போட்டுட்டு கேட்க சரியாக இருக்குன்னு தானே. அடுத்து என்ன போட போடுங்க? இது மிளகு. மிளகு மிளகு கணக்கவோ கொஞ்சம் இப்படி சாலை 2 போட்ட மாட்டா காணுமா? கணக்க போடக்கூடாது. கணக்க போடக்கூடாது. இது மிளகு வந்து குளிர்மை தானே, உரைக்கும் ஆனால் குளிர்மை. சரி, அப்போ இதையும் போட்டு அடிச்சுட்டு இதே சரி சின்ன சீரகம் இருக்கு. சின்ன சீரகம் கொஞ்சம் போடுவோமா, கணக்க போடக்கூடாது. இதுதான் எல்லாம் சரி. உள்ளியெல்லாம் போட்டு அடிக்க அப்புறம் உரல் காணும் எல்லாம் போட்டு அடிக்க காணுமே. சரி, நீங்கள் அடிங்க, நாங்கள் அடுப்பை எரிக்கிறேண்ணா. இன்னும் முடிக்கல. அரிசி போட போகிறேன். தம்பி எடுத்து அடிங்க அங்கே இருந்து. அடுப்பியனே கவனம், கண்ணுக்கு வந்துடும். கணக்க போடக்கூடாது. படியா கொதிக்குதுன்னு நல்லா கொதிக்குது தண்ணி. அரிசி வந்து 1/4 கிலோ வரும். நாங்கள் கொஞ்சம் தான் அரிசி போடுறோம். இப்படித்தான் போடுறது அரிசியா. கவுட்டு கொட்டுடுச்சு. சரி, இப்போ அரிசியும் போட்டாச்சு. நீ அரிசி அவியணுமா இல்லாட்டி? அரிசி அவியத்தவே இல்லை, அப்படியே மரக்கறியில் போடுறதோ போட. சரி, போட்டு குழம்பு வரும் இல்லாட்டி ஏன் 10 இருந்தோன்னு சமைக்கிறவா நான் தெரியாது. சரி, இப்போ வந்து வெட்டி வச்ச மரளி கிழங்கு, அடுத்தது ரைத்தங்க, பிலாக்கொட்டை, பூசணிக்காய் எல்லாம் போடப்படுது. இப்போ இன்றைக்கு ஒரு புடி எல்லாம் போடாது செஞ்சியா. என்ன இருந்த இடத்துல வெளியே முடிக்கணும். என்ன ரைட். இப்போ வந்து வடிவாக்கா கிண்டியோட சரி என்ன எல்லாம் கணக்கான பருவத்துக்கு நீ அவிஞ்சு வந்தா பார்க்க இன்னும் சூக்காக இருக்குன்னு பார்த்தியும். இன்னைக்கு மீன் போடணும், ஆள் போடணும், போடணும், நண்டு போடணும். எவ்வளோ சாமானடாப்பா. அவிய விட்டு தான் போடணும். என்னது மீன் அதுகளில் கொஞ்சம் அவியணும். இது இப்போ இதெல்லாம் செய்யணும். புளி அரைக்கணும் வேணும். புளி வந்து கணக்கு விடணுமா? புலாவை நம்பிட்டு தான் நல்லா இருக்கு. இல்லையோமோ பின்ன புளி கூட்டினா பிரச்சனை குடிக்கலாங்க. புளி கூட்டினா வேறு லெவலில் இருக்குது. எல்லாம் பாடியா அவிஞ்சிட்டேன்னு கொஞ்சம் நேரம் அவியலுக்கு வந்துட்டு இனி வந்து உப்பை போட. சரி, உப்பு அளவாக பார்த்து போடுவோம் வேணா. உப்பு சுவையில் புளிச்சு தான் டேஸ்ட். என்னை பொறுத்தவரைக்கும் காணாவலாம் கிடக்கு எல்லாத்துக்கும் உண்டா இல்லை. இப்போ வந்து உப்பு எல்லாம் போட்டாச்சு. அடுத்த மாமா வந்து என்ன செய்றீங்க? இது இருக்கல்லோ ஒடியல்மா. தண்ணியை விட்டு கரைக்க போறீங்க. சரி, அங்கே பின்னுக்கு இருக்கா இப்போ அரிசி வச்சத மேலால் அப்படியே மாயிருக்கல்லோ கீழே போகணுமா? போட்டு அப்படியே தண்ணி எடுத்து ஊற்றி சரிக்கா பார்ப்போம். ரைட், பாப்பம் படி அவிஞ்சிட்டு தூக்குங்க பாப்போம். ரைட், எல்லாம் வந்து நல்ல கணக்காக வந்துட்டுதான். இனி வந்து மற்ற மீன் அதில் போட சரி என்ன. ஆனால் இந்த விசேஷமாக அரிசி போடுறது நல்லதுதான். நல்ல மதிய சாப்பாடும் அவசியம் மாதிரி இருக்கு. காய்ச்ச மாட்டேன். அப்படி கட்டமாக இருக்கும். போய் என்ன பாருங்க, 2-3 பூப்பட போகிறோம். உங்களுக்கு கொடுக்குறாங்க பாருங்க. திருக்கங்க வந்து திருக்க. ரைட், திருக்கையே போடுவோம். இல்லை அழுக்கத்தில் வந்தாச்சு. அப்போ நீங்கள் வேலையை போயிட்டு வாங்கணும். அப்போ அந்த கூலை குடிச்சு பார்த்துங்களா சொல்லணும். என்ன நண்டா நண்டு அடுத்த வந்து நண்டு புள்ள ஓடியா எல்லாம் போடு போடுது பா. சோறையும் போட்டுண்டா ரேக்கு. நீ நக்கல் அடிக்கிறவங்களாங்கிற கண்டா இல்லை சொல்ல ஒரு உளுந்துற மாட்டேன். அடுத்த மீன் இறால். இப்போ வந்து எல்லாம் படியா போட்டு கூட கிஞ்சி வேறுங்க கூழுக்குள்ள காலை போடணும். அப்படியே கொட்டிடுவோம். அப்படியே கவுட்டு கொட்டிடும். தண்ணியில் போகும். இந்த நேரத்தாக கூழ் காய்ச்சின மாதிரி சொல்லுங்க உங்கள்கிட்ட கதைகளை பார்த்தேன். மீன் போடணும். மீன் அது மீன் போடுவோம் படிவா. மீனை போடுவோம். என்ன ஆனால் மீன்ல மேலே சின்ன மீன்கள் இருக்கல்லோ அதெல்லாம் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் எப்படி நான் காய்ச்சின மாதிரி காய்ச்சி பாருங்க. ஒரு பெருமையாக இருக்குது உங்களுக்கு. எல்லாத்தையும் கிண்டிட்டு தான் ஒரு மூடுவோம். என்ன மூடிட்டு புளி விடுவோம். மேடம் இப்போ புளியும் விடுவோணுமா? உப்பெல்லாம் காணும். இந்த மாதிரி உப்பெல்லாம் காணும். புளி விடுவோம். புளியை விட அப்புறம் இப்போ எல்லா மீன் வலையும் போட்டாச்சு. புளியை விடுவோம். அடுத்து வந்து புளி கரைச்சி வச்சு நாங்கள் புளி காணும் மாதிரியா பார்க்கணும். இல்லை காணும்
காணும் நான் ஒரு கண் குறிப்பிலே செய்வேன் இல்லை தெரியுதான் சரி விலாசமாக கதைக்க வேண்டும் அதுக்கான அஞ்சு பார்த்து எப்படி இருக்கேன் எல்லாம் அப்படி இதாக இருக்குண்டா இருக்கேன்டா எல்லாம் இதா வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லாப்போம் அவிஞ்சி நல்ல கூழ் வாசத்தோட ரேக ஆனால் கிண்டக்கூடா கூழ் கரைஞ்சிரும் இதெல்லாம் கரைஞ்சிருவேன் ரைட் இப்போ வந்து எல்லாம் போட்டாச்சு எனக்கு மூடி விட்டுட்டு துரக்கச்சுவம் இல்லை ரைட் மற்றது மீனான சாமான் இது இருக்கா வடிச்சு எடுப்போம் வடிச்செடுங்க இப்போ வந்து ஒடியல் மாவிட அப்புறம் இப்போ வந்து கிட்டத்தட்ட கூழ் வந்து ரெடியாகி கொண்டு வருதுன்னு ரைட் இப்போ வந்து அப்புறம் நாங்கள் என்ன கருவாடு முறுக்கமில்ல அதில் வந்து கடைசியாக கரைஞ்சி ஓடுமாண்டக்காண்டி போட்டு விட்ட மாட்டா சரி மற்ற முறுக்கமிலையும் போட்டுட்டு அடுத்தது இந்த கூழுக்கு மெயினான சாமானே முறுக்கமில்லை இல்லை முறுக்கமிலே மெயின் தான் இல்லையாண்டு இல்லை அந்த இடிச்சு வச்சிருக்கிறோம் அதான் மெயின் கீரை வகையெல்லாம் கூழுக்கு போடுறடா பண்ணி இல்லை காட்டுங்க உங்களுக்கு ஒன்றும் விளங்காது நாங்கள் சொன்னால் சிரிப்பீர்கள் எப்படி இருக்குன்ற பேர் கூழ் எல்லாமே போட்டாச்சு கடைசியாக இப்போ இந்த இடிச்சு வச்ச செத்தல் இதை போட்டால் சரி என்ன இடிச்சு வச்ச செத்தல் இப்படி போடுறேன் அப்போ கரைச்சிட்டோம் இதுக்கு எடுத்து கொஞ்சம் இப்படி கரைக்கும் இது எங்களோட அத்தை சொல்லி தந்தோம் முந்தி ரைட் சு இது ஒரு புதிய முறையாக கிடக்குது நீங்களும் ட்ரை பண்ணுவோம் என்னடாப்பா வாசம் சரி இப்போ நாங்கள் இதை போடுவோமே பார்த்தீங்களா எப்படி இருக்கான்னு இதுதான் கூழ் இப்போ வந்து கூழ் எல்லா தேவையான சாமான் எல்லாம் போட்டாச்சு நீ நல்ல எரிப்போண்டு இருக்கு சரி என்ன கூழ் ரெடி ஆயிடுச்சு போட்டு குட்டை அடிக்கத்தான் கிடக்கு படிவா கொண்டு வந்து ரெண்டா நல்லா போடணும் படிவா பின்ன குட்டால போனார் வாசத்தை கண்டு திஞ்ச உடம்பு எல்லாம் மூக்கு இருக்கு போ என்ன என்னன்னு தெரியும் மச்சம் கிடக்கு என்னன்றா தெரியும் பவுனி இல்லை அப்புள் மாதிரி ஒரு மச்சம் ஆமேண்ணே எப்படி இருக்கு கூழ் ரைட் இப்போ வந்து எல்லாம் போட்டாச்சுன்னா அப்போ நாங்கள் இதோ மூடி வைக்க சரியா மூடி போட்டு ரைட் இப்போ வந்து கூழ் ரெடி ரெடி ஆகிட்டு இறக்கி குடிச்சு இன்றைக்கு ஒரு குடியும் நல்லா இருக்கு எனக்காண்டி சொல்லக்கூடாது நல்லா இருக்கும் இல்லை உண்மையை தான் சொல்லுவோம் நாங்கள் மாய் அண்ணா வந்திருக்காங்க மற்றும் நம் உறவினர்கள் எல்லாம் வந்திருக்காங்க கூழுவலை வாத்து கொடுப்போம் சந்தோஷமா குடிச்சிட்டு ஊருக்கு போய் சொல்லட்டும் நான் வந்து கூழ் எல்லாம் ரெடி பண்ணி ஆச்சுன்னா அப்படியே பானைக்கு வாசம் எனக்கு மூக்குக்கு வந்தோன்னு தடிமன் சொன்னாங்க நல்லா இருக்கும் குடிச்சு பாக்க எப்படி வாசமா கிடையாது பொறுமை சாமான்பிலே போட்டுக்கூடாது என்ன கிடக்கு நண்டு கிடக்கு நாளைக்கும் போவோம் என்னடா சுடுவது என்ன குடிக்க போறீங்க என் தம்பி குடிக்கு எங்க வைங்க அன்றைக்கு சின்ன கிண்ணத்தை கூட வேணா முழு சாமான் விலை விடுங்க சாமான் தான் போடக்கூடாது ஓ பார்க்க ஆசையா இருக்கு அம்மானு எனக்கு மூக்க துளைக்கு பானையோட விழுங்கட்ட மாதிரி கிடக்குது அப்படி பானையோட மட்டும் கட்டி போட்டு அம்மா உடனே குடிக்கிறா நல்லா நான் தான் குடிக்கணும் அடிமல்காரர்களுக்கு தான் செஞ்சேன் வெராஜன் செஞ்சேன் மாமா காணிதான் அம்மா தரமா கிடக்கு வாசத்தை பார்த்து அள்ளியில இருக்க எனக்கு எனக்கு தான் பெரிய எனக்கு நல்லா இருக்கு அம்மான கரண்டி என்ன நல்லா இருக்கு குராக்க நண்டு நான் சொல்றது பூர்ணா தான் எனக்கு தெரியும் நல்லா இருக்கு இதெல்லாம் விலவு நண்டு ஓ நண்டு கறி கிடக்கு பார்த்து சொல்றேன் 10 கிலோ என்ன நண்டு இதான் நண்டுக்கே விடக்கூடிய நண்டு நீலக்கால் நண்டு நீலக்கால் ஓ கொம்பனை நண்டு அம்மான கூழாண்டா கூழா இன்னும் ஒரு சுவையா அம்மா நல்லா இருக்கு அம்மா ஒரு இடத்துல குடிக்கல நான் இவ்வளவு வயசு ஆச்சு 37 வயசாகுது நீங்க உண்மையா சும்மா சொல்லக்கூடாது குடிக்கல நல்லா இருக்கு அம்மா இப்ப 37 வயசு அம்மணியா இருக்கு
ஆனா அந்த அரிசி போட்டு வேற லெவல்ல இருக்கு என்ன ஓ கூழுக்கு எங்கேயும் அரிசி போட்டு வேணும் கூடுதல் 2 போடே நீ காணே இங்கே இங்க போட கூட மணியா அதான் கேளு நல்லா இருக்குண்ணே ஓ சோத்த பச்சி அரிசி போடா அதான் சரி நல்லா தான் இருக்கு தெரியுமா நீ வீட்டுக்கு கூட வரையா குடிக்கும் ஆரே அருமை மாரி அப்ப என்ன மாதிரி இருக்கு வசந்தண்ணா நீங்க ஒண்ணு சொன்னா குடிக்கிறீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கும் உண்மை அம்மா நல்லா இருக்கு நல்லா இருக்கிறியா ஏட்டமா கொஞ்சம் மாற விட்டு குடிக்கணும் கூழ் இப்படிதான் குடிக்கணும் அடிச்சிருங்க உடம்புல இருக்கிற காரணங்கள் எல்லாம் வெளியில வேற குடிக்க மணியா தான் உண்மை நல்லா இருக்கா அம்மா இல்ல நான் நல்ல கால் அந்த கை போனான்னு பிறகு நான் உடைச்சு நான் ஸ்டப்ப போட்டு தம்பி அம்மான கூட 37 வயசாகுது இந்த தான் முத்தாவிட வந்துருக்கேன் கூழ் குடிக்க அம்மான கூழு தான் கூழ் கட்டப்படி ஒரு பேரும் காய்ச்ச மாட்டேன் இப்படி கூழ் அம்மா ஒரு பொம்பளையில நீங்க ஒரு ஆம்பளான காய்ச்சிங்க பெருசா உங்களை பேர் என்ன பேர் சொல்லுங்க நீங்கள் தெரியாது ஒத்தானா நான் கூப்பிடணும் பேரை தெரிஞ்சேரி அதான் சொல்லணும் அப்ப என்ன பேர் வைப்பீங்க இந்த கூழுக்கு அவனு குடுது உரைக்கலையப்ப கூழ குடிச்சாதான் நான் உரைக்கும் ஐட்டம் இல்லை நீங்க கணக்காளி போட்டுட்டீங்க நண்டிலாடாக்கு கணவாயிரக்கு காலடாக்கு எவ்வளவு கிழங்கு வரும் இல்லையா கருவாடு கிடாது வீடியோ முடிக்குமா வீடியோ முடிச்சதான் படியா குடிக்கலாம் வீடியோ முடிச்சதான் படியா குடிக்கலாம் ஓய்வு சரி அப்ப நாங்க வீடியோ முடிப்போமே நான் குடிச்சிட்டு மாமா குடிச்சிட்டாரு மாமாவுக்கு அந்த சூடோட எல்லாம் சின்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அப்ப நாங்கள் இப்ப வந்து வீடியோ முடிப்போமே எங்களோட வீடியோ மேல வந்து இந்த கூழ் வந்து வேற லெவல்ல இருக்கு நீங்க மாயண்ணா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க கூழை பத்தி என்ன 100க்கு 100 நீங்க பாத்தியா இங்க தொண்டன் முள்ளு சரி விஷயம் முடிஞ்சு சரி உண்மையில வந்து நல்ல வடிவா நாங்கள் பிளான் போட்ட மாதிரியே கூழ எல்லாம் காய்ச்சி குடிச்சாச்சுன்னு குடிச்சாச்சுன்னா இந்த மழை பெய்ய பெய்ய நாங்க இதுக்கு நினைஞ்சு கூட குடிக்கிறோம் நீங்க அதுக்கு ஒரு போடுங்க அதுக்கு போடுவோம் மறக்காம இப்ப இதுல வந்து கேட்கறதுக்கு திரும்ப போடுங்க சரி ஓகே எங்களோட வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் ஆச்சு இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எங்களோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து வந்து எங்களோட மாமா செஞ்ச மாதிரி இந்த பூலக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும் உண்மையில எந்த பேர் லெவல்ல இருக்கு கார நான் செய்த மாதிரி அப்படியே செய்யுங்க புரியுற பிள்ளையாருக்கு கூழ் அந்த மாதிரி இருக்கு நான் செய்த மாதிரி செய்யுங்க நான் போட்ட சாமான அவ்வளோத்தையும் போடுங்க எல்லாமே லெவல்ல இருக்கு சத்தியமா நல்லா இருக்கு நல்லா இருக்கும் சரி ஓகே போடுறாங்க போட்டு சரி ஓகே பாய் 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 பாய்